நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில விஷயங்களை நம்ம கடந்து தான் வர வேண்டும். இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டாங்க, எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தாலும் கூட முடிவு என்னவோ பார்த்தா வெற்றி நோக்கி நகர்வதாகத்தான் இருக்கும். அறிவு, திறமை, ஆற்றல் எல்லாம் இருந்தாலும் கூட நாம் வெற்றியை நோக்கி நகர்வதில்லை. நம்மை விட அறிவிலும் திறமையிலும் குறைந்தவர் கூட அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவதெல்லாம் பார்க்கின்றோம். கர்மா என்று நாம் விலகி விடுவதில்லை. இருந்தாலும் கூட இந்த மனித மனம் ஏதோ ஒரு சுமையாக, ஒரு அடி வயிற்ற ஒரு பயம் கடந்த ஒரு வாழ்வைத்தான் வாழ்கின்றார்கள். அப்படி வாழ்கின்றவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டமும் நம் வாழ்வை புரட்டி போடுகின்றன. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது, இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றது. ஜோதிடத்திலும் குறிப்பாக சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை மலைத்துவ தேசத்தில் இன்றைக்கும் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சோழி பிரசனத்தை நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் சொல்லி வரப்போகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மம், இந்த புரட்டாசி மாதம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். ஒரு கிரகத்தினுடைய இருப்போ, ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பலனை தந்துவிடாது. பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனியாகட்டும், ராகு கேதுவாகட்டும், குருவாகட்டும் பயிற்சியாகி கடந்து சென்று விட்டார்கள். இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய இருப்பும் நம்மை காக்கும் அல்லவா? அந்த வகையில் சிம்மராசி, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் கண்டக சனியாக இருந்தாலும் கூட அது சனி பகவான் வக்ரகதியாகி பின்னோக்கி நகர்ந்து திரும்பவும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு காலகட்டம். இந்த புரட்டாசி மாதத்துடைய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலம் வாய்ந்த 3 கிரகங்கள், அதுதான் செவ்வாய், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுக்கிர கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடியது சுக்கிரன், ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்றக்கூடிய சூரியனும் இந்த காலகட்டத்தில் தான் பயிற்சியாகின்ற ஒரு அற்புதமான நாள். அதைத்தான் சொல்ல போகிறேன். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம், கண்கலங்க வேண்டாம். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அருமையான காலம் இந்த காலம்தான். தொழில் ரீதியாக கடுமையான போராட்டியை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் யாரையும் நம்புவது, எதை நம்புவது என்று கலங்கியவங்க நிலையில் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடியது. நீண்ட நாள் திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையும். அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தக்கூடிய கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் அதிகப்படுவதற்காகவும் ஒருவருக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைவதற்கும் நல்ல நிலையை கலத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருகிற ஒரு காலகட்டமும் இந்த புரட்டாசி மாதம் தான். குறிப்பாக சொல்லப்போனால் ராசிநாதன் சூரியன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு நல்ல ஒரு நிலையும் இந்த காலத்தான். அவரோடு தன லாபாதிபதி புதனும் இருக்கின்றார். ஒரு நல்ல, அதனால தான் சொன்னேன், இந்த புதன் இருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகிறார். இது என்னை பொறுத்தவரை சிம்மராசிக்கு புதனுடைய அருள் இதுவரை கிடைக்கவே இல்லை. கவலையே பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இது வெற்றி தான். அரசியலில், ஆன்மீகத்தில், பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தையும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோக பலையும் இந்த காலத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை புதன் அமைத்து தருவார். என்னை பொறுத்த வரைக்கும் தொட்டகாரியங்கள் தொடங்கும். இது ஒன்று போதுமே. தொட்டகாரியங்கள் தொடங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருகின்ற அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய, அரசு துறையில் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலத்தில் தான். நீண்ட காலம் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அதே நேரத்தில் யோககாரகன் செவ்வாயோடு இணைந்து, அந்த யோககாரகன் என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாயோடு இணைக்கின்ற ஒரு அருமையான காலம் இந்த காலகட்டம் தான். அதெல்லாம் குருவினுடைய பார்வையும் பதிகின்றது. 2 பேரும் பதிகிறாங்க. அதாவது சூரியனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் பதிகின்ற ஒரு அருமையான காலகட்டம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்றது. அந்த நாணயம் சொல்லுவோம், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடி அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான தருணமும் இந்த காலம்தான். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்ற ஒரு மனோ திடத்தையும் செவ்வாய் தருகின்ற ஒரு அருமையான காலகட்டம். உங்கள் வெற்றி,
ஒரு ரகசியத்தை நான் சொல்லியே தீர வேண்டும். சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் கண்டக சனி தான் என்றெல்லாம் கலங்கி விடாதீர்கள். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் மட்டுமே பாதிப்பு இல்லைங்க. சனியை பொறுத்த வரைக்கும் கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடியவர். தவறான பாதி நோக்கி உடலோ மனமும் செல்லுமானால் இவன் தண்டிக்கை தயங்குவதில்லை. நாம் அவ்வாறு இல்லை. அவ்வாறு இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது ஆசை காலத்தை காட்டி மோசம் செய்பவர்கள் இருப்பார்கள், அருகில் இருப்பார்கள். நம்பிக்கை துரோகங்களே உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிட்டிங்க. இனியாவது எதிர்காலத்தை நினைத்து நல்லது கெட்டதை புரிந்து கொள்ள ஒரு நல்ல தன்மையை செவ்வாய் அமைத்து தருவதனால ஒரு நல்ல யோக பலனை பெறப் போகின்றீர்கள். ஒரு நல்ல மாற்றம் புரட்டாசி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் மண் பெண் பொன் என்று சொல்லக்கூடிய மூன்றிலும் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைகின்றது. என்னுடைய மனசில் ஒரு ஒன்று தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு தோல்வி, தொடர்ந்து வாழ்க்கையில் பிரச்சனையை, தொடர்ந்து நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையை சந்தித்து வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சாபம் இருக்கலாம், முன்னோர்களுடைய சாபமாக இருக்கலாம், அது பித்ரு சாபமாக இருக்கலாம் என்று தான் தோன்றுகின்றது. ஒரு அருமையான சந்தர்ப்பம். நம்ம என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட காலம்னு சொல்லுவாங்க. காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள். ஒரு அருமையான சந்தர்ப்பம். எளிய பரிகாரம் என்று சொல்வதை விட இதை செய்து தான் பாருங்களேன் என்று தான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புரட்டாசி மாதம் 16 பார்த்தீங்கன்னா மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவர்கள் மட்டும் சரியாக இருந்து விட்டால், இவங்களுடைய அருளை மட்டும் பெற்றுவிட்டால், இவனுடைய சாபபாவம் இல்லாமல் இருந்து விட்டாலே போதும். குடும்பத்தில் வாழ்க்கையில் நிம்மதி தரும். நல்ல மனைவி அமைந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. குடும்பம் நிம்மதியாக இருக்குன்னா பித்துக்குடைய ஆசை வேலுங்க, முன்னோருடைய ஆசை வேலுங்க. அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ செய்து தான் பார்ப்போமே. அந்த வகையில் பார்க்கும்போது நான் சொன்னேன் அல்லவா, அக்டோபர் 2 மகாலய அமாவாசை. கை நிறைய உலர்ந்த திராட்சையை சனி பகவானுக்கு காகத்துக்கு வைத்து வழிபாடு செய்வதும், பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீரும் அகத்திக்கீரை கொடுப்பதும், காலையில் எழுந்து கதிரவனை வழிபடுவதும், மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய சகோதரர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வதும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்தை தரும். கவலையே பட வேண்டாம். ஒரு மனிதன் தன்னுடைய வெற்றிக்கான ரகசியத்தை தெரிந்துவிட்டால் நாம் ஏன் தடுமாறுறோம், நாம் ஏன் பிரச்சனையில் மாற்றோம், நமக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது என்று யோசித்தால் மட்டும் போகாது. அதுக்கான ஒரு காரணம் தருகின்ற ஒரு நல்ல காலம் இந்த புரட்டாசி மாதம். என்னை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் சிறப்பாக வலம் வருவதனால சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனியை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு அருமையான வாய்ப்பு இந்த புரட்டாசி மாதம் சிம்மராசிக்கு அமைகின்றது.